Hi, hello, welcome to Ravi Theatre. நான் உங்க ரவி. இன்னைக்கு திரை விமர்சனத்துல நம்ம பார்க்க போற படம் வந்து 28 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து அமேசான் பிரைம்ல வந்து இருக்குதுங்க. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இது வந்து ஒரு த்ரில்லர் மாதிரி ஒரு படம். படம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான நியூ கான்செப்ட். இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கணும்னா கதையின் நாயகன் பார்த்தீங்கன்னா நம்ம நவீன் சந்திரா ஏற்கனவே இந்த 11 படத்தில் நடிச்சாப்லையா அவர் தான் இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன புதுசாக ஒரு வியாதி வரும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா 28 டிகிரி செல்சியஸில் தான் அவங்க உடம்பு வந்து வேலை செய்யும். அதுக்கு குறைஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன் 18 டிகிரிலாம் அவங்க இருந்தாங்கன்னா ஃபிக்ஸ் வந்து அவங்க இறந்துடுவாங்க. இதுதான் இந்த படத்தோடைய கான்செப்ட். அவங்க 28 டிகிரியில் அவங்கள காப்பாற்றிட்டே இருக்க முடியுமா? ஆனால் அந்த ஹீரோ வந்து மெனக்கிடுறாரு, தன்னுடைய காதலுக்கான அதை செய்கிறாரு. கடைசியில் என்ன ஆச்சுங்கிறது அந்த படத்தோடைய கதை. இதை சொல்லும் போதே உங்களுக்கு தெரியுது, ஒரு திக்கான இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு போவாங்க வைத்தியம் பார்க்க, அங்கே திடீர்னு 0 போயிடும். அந்த இடத்துல வந்து எப்படி அவங்க 28 மேனேஜ் பண்ணுறாங்க, திடீர்னு பார்த்தா 18 போகும், எப்படி மேனேஜ் பண்ணுறதா திக்குன்னு இருக்கு. அவங்களுக்கு நம்மளுக்கே தெரியும். அந்த கேமரா அப்படி வைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 10 டிகிரி போகுதான்னு சொல்லும் போதே இவங்க பதட்டம், கையெல்லாம் நடுங்கும், கத்திலாம் அப்படி ஆடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சரியான ஒரு த்ரில் படத்தை வந்து இவங்க எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படம் அமேசான் பிரைமில் இருக்குது. டைம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு போர் அடிக்காது. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் அவங்க ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ரிவீல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லைன்னா கூட நல்லாவே முடிச்சிருப்பாங்க. டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரவி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.